சரிங்களா? அவர் எவ்வளோ நல்லவர்னு தெரியும். கையை தட்டி சார், அவருக்கு கத்தர் அடிப்பார், பிடிப்பார், காலை உடைப்பார், அதுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன். அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. எங்கள் சாருக்கே பயந்தது கிடையாது. அப்படிலாம் பயப்பட மாட்டேன். ஆனால் நான் ஏன் பயப்படணும் தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவர் சார், அதுக்கு தான் பயப்படுவேன். அவர் எவ்வளோ நல்லவர்னு எனக்கு நிறைய காட்டியிருக்கிறார். அதனால தான் அந்த ஊழியத்துக்கு பேரே அந்த பேர் வச்சுருக்குறோம். கத்தர் எவ்வளோ நல்லவர்னு நான் பார்த்து தான் பயந்துருக்கிறேன். நான் பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அவர்கிட்டலாம் நீங்கள் நேருக்கு நேரெலாம் நின்று பேச முடியாது. எப்படி அவ்வளோ கொடூரமான இல்லை, அவ்வளோ அன்பானவர். அவர்கிட்டலாம் நீங்கள் முகம் கொடுத்து பேச முடியாது. பாருங்கள், நமக்கு நெருங்கின ரொம்ப நேசிக்கிற ஒருத்தவங்களுக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா முகத்தை ஃபேஸ் பண்ண முடியாது. பார்த்துருக்கீங்களா? நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அவங்க முகத்தை பார்க்க முடியாது. அவங்களுடைய பேரை கெடுக்கிற மாதிரி, இல்லைன்னா அவங்க நம்பிக்கை மேலே வச்சு நம்பிக்கை இழந்துட்டோம்னா ஃபேஸ் பண்ண முடியாது. அப்படி தான் அவருடைய அன்பு அவ்வளோ பெருசு. அவர் ரொம்ப நல்லவர். அதனால் அவரெல்லாம் அவ்வளோ ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட முடியாது. நான் அதுக்கு தான் பயப்படுவேன். என்னால் ஒரு தப்பு செஞ்சுட்டு அவரை ஃபேஸ் பண்ணவே முடியாது. நீங்களாம் கொடுத்து வச்ச ஆட்கள். நீங்கள் கிருபையை பேசுகிற இந்த ஊழியத்தில் இருக்கிறீங்க, இதை கேட்குறீங்க, சரிங்களா? கொடுத்து வச்ச ஆட்கள் இல்லை, கத்தராக்கும் போட்டு தள்ளிடுவார் அப்படிம்பாங்க, பயங்காட்டியே வச்சுருப்பாங்க சார். அப்படி தான் நான் வளர்ந்தேன். விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, கத்தர் அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார்னு. ஆமாம். ஆனால் நீங்களாம் கொடுத்து வச்ச ஆட்கள். ஆமாம், அவர் ரொம்ப நல்லவர். ஆமேன். அவர் அப்படிலாம் பண்ணுற ஆளே கிடையாது. நான் நல்லா பார்த்துட்டு, அவர் அப்படிலாம் தப்பு பண்ண ஒன்று போட்டு தள்ளுறது, ஒதுக்குறது இப்படிலாம் பண்ணவே மாட்டார். காலை உடைக்கவே மாட்டார், கையெல்லாம் உடைக்கவே மாட்டார். ஆமாம், அவருடைய அன்பும் அவருடைய பாசத்துக்கு முன்னாடி நீங்கள் நிற்க முடியாது, சரிங்களா? அவருடைய அன்புக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அதான் புதிய உடன்படிக்கையில் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா புதிய உடன்படிக்கையில் ஒருத்தர் இருந்தார்னா, கிருபையில் ஒருத்தர் இருந்தார்னா, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவருடைய அன்பில் நிரம்புகிற ஒருத்தரால் அப்படிலாம் பாவம் செஞ்சிட முடியாது. ஏன்னா அவர் கோபக்காரராக ஒரு பொய்யான கடவுளை காட்டினாங்க பாருங்க, அது நடக்கலை. அதனால் நம்ம அதை பற்றின அறிவு இல்லாததுனால நம்ம அவருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த கிருபையின் சுவிசேஷத்தில் அவரை பற்றின உண்மையை நம்ம அறிஞ்ச பிறகு இப்போ பயம் வேற மாதிரி மாறுது, கீழ்ப்படிதலாக மாறுது. ஆமென். ஆமாம், அதான் சத்தியம். பாருங்கள், அநேக இடங்களில் நீங்கள் கேட்குற கள்ளோபதேசம் தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கத்தரை அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார். எத்தனை பேர் சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நான் கத்தரை என்னை அடிச்சிருவார், கத்தரை என்னை ஆசீர்வதிக்காமல் போயிடுவார், கத்தர் எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவார், ஏதாவது வியாதியோ கை காலை ஒடிக்கிறதோ அப்படி ஏதாவது எனக்கு விபத்தோ ஏதோ ஒன்று நடந்துடும், அதுக்கு பயந்து தான் நான் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தேன், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்செலாம் வாழ்ந்தேன், பரிசுத்தமாக வாழ்ந்தேன்னு எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி இருந்தீங்க? அப்படி இருந்தீங்கன்னா எஸ் போட்டு விடுங்க. நான் இதுக்கு முன்னாடி கத்தர் என்னை அடிச்சிருவார், கத்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார், எனக்கு கை கால் கீழே விழுந்து வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆயிரும், இல்லைன்னா கீழே விழுந்து கை கால் உடஞ்சிரும், கத்தர் நம்மளை தண்டித்து உணர்த்துவார், அப்படின்லாம் அறிஞ்சு தான் பிரதர் நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன் இல்லை, வாழ ட்ரை பண்ணேன். அவன் எத்தனை பேர் அப்படி பரிசுத்தமாக வாழ்ந்துருக்கிறீங்க? நான் ஆண்டவருக்கு பயந்துன்னா நம்மளை எங்கே அவர் ஆசீர்வதிக்க மாட்டாரோ அது பயம். ரெண்டாவது, நமக்கு வியாதி வந்துடுமோ, நமக்கு ஏதாவது சரீரத்தில் கோளாறு வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் கடவுள் ஒரு கொடூரம் அப்படி தண்டிக்கிற ஒரு மனுஷன். அதனால் அவருக்கு பயந்து நான் உண்மையாக இருந்தேன். முடிஞ்ச அளவு பரிசுத்தமாக, தப்பு பண்ணால் கூட ஐயோ ஆண்டவரே அடிச்சிடாதீங்கப்பா, அடிச்சிடாதீங்க, தெரியாமல் பட்டு அடிச்சிடாதீங்க அப்படிலாம் யார் தான் ஜோம் பண்ணியிருக்கிறீங்க? ஆண்டவரே தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, தெரியாமல் கெட்ட வார்த்தை பேசிட்டேன் மாமியாரை, ஆமாம் அடிச்சிடாதீங்கப்பா, நான் காலையில் தூங்கி எந்திரிச்சிடணும், பைக்கில் போயிட்டுருக்கேன், ஆண்டவரே அடிச்சிடாதீங்கப்பா. ஆமாம் சார், பேய் அடித்து கேள்விப்பட்டிருக்கோம் சார், முனியை அடிக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். ஆனால் இந்த படுவாய் பசங்க கத்தர் அடிப்பார்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ஆமாம், அவர் என்ன பேயா? அவர் ஆவி, அவர் அசுத்தாவி கிடையாது, அவர் பரிசுத்த ஆவி. ஆவி அடிக்கிற மாதிரி கத்தர் அடிப்பார்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இல்லை, பொய் பிரசங்கம் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்குறாங்க. கேட்குறீங்களா எங்கேயாவது? இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் காதில் விழும், கேட்டுறாதீங்க. இயேசு நாமத்தினால். அவங்க எல்லாம் பெரிய பாஸ்டாக இருந்தாலும் ஓரம் கட்டிடணும், தள்ளிடு
உன் சங்காத்தமே வேண்டாம்ப்பா சாமி, எப்போ உன் டிவி சேனலே எங்கள் ஏரியா பக்கம் வந்துடக்கூடாதுன்னு விரட்டி விட்டுறணும். அதான் பிசாசுக்கு இடம் கூடாதுருங்கள்னு சொல்கிறது. ஆமாம் சொல்லுங்கள். ஆமாம், அப்படிலாம் பண்ண மாட்டார். ஆமாம், அவர் வாழ்க்கையில் உங்களை அடித்து திருத்தி அப்படி இப்படிலாம் பண்ணவே மாட்டார். அவர் தம்முடைய வார்த்தையினால தான் உங்களை சுகப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா.